நேற்று இரவு அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவி அதே கல்லூரியில் 4ஆம் ஆண்டு படிக்கும் தன் ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருக்கையில் பின்புறமாக வந்த ஞானசேகரன் என்னும் ஆசாமி தாம் மப்டியில் வந்து இருக்கும் காவலர் நீங்கள் இருவரும் தனியாக பேசிக் கொண்டிருந்ததை படம் பிடித்து விட்டேன் என்று கூறியதோடு இல்லாமல் இந்த வீடியோவை பல்கலைக்கழக ஆளுநருக்கு அனுப்பிவிடுவேன், உங்கள் 2 பேருக்கும் டிசி கொடுத்து விடுவார்கள் என மிரட்டி இருக்கிறார். மாணவியும் மாணவனும் விட்டுவிட சொல்லி கெஞ்சி இருக்கின்றனர். திடீரென ஆத்திரமடைந்த பதிவேட்டு குற்றவாளி ஞானசேகரன் மாணவனை கீழே தள்ளி அடித்து உதைத்து இருக்கிறார். பின்பு மாணவியிடம் நான் சொல்வதை கேட்டால் விட்டு விடுகிறேன் என கூறி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி இருக்கிறார். அந்த மாணவி உடல் நலம் சரியில்லை என்று கூறியும் வலுக்கட்டாயமாக தாக்கி கொடுமை செய்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருந்த பெண்கள் பாதுகாப்பு குழுவின் உதவியோடு கோட்டூர்புரம் காவல் நிலையம் சென்று நடந்ததை கூறி வழக்கு பதிவு செய்திருக்கிறார். தமிழ்நாடு காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்டு அன்று இரவே வன்கொடுமை செய்த ஞானசேகரனை கைது செய்து விசாரணை நடத்தியது. இதில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியாகி இருக்கிறது.